எதிர்பார்த்ததுதான். அரசியல் அரங்கத்துக்குள்ள எந்த தலைவருக்கும் இருக்கிற ஆப்ஷன்ல பெஸ்ட் ஆப்ஷன் தான் எடுப்பாங்க. பாஜக ஆப்ஷன்ங்கிறது ஒரு போலியான ஆப்ஷன், பொய்யான ஆப்ஷன். ஆளுக்கு ப்ராமிஸ் பண்ணுவோம். இவன் கையில தான் எல்லாம் இருக்கிற மாதிரி அங்க வந்து பேசுவோம். வேலைக்கு எதுவுமே நடக்காது. ஊடகத்துல பேசுவான், அப்படி பேசுறாங்கிறான். இதுல வேடிக்கைன்னா பாஜகன்னு கழிஞ்சிட்டு இருக்கான்ல ஒரு கோஷ்டி, அவன் அதை அப்படியே நம்புவான். அப்ப என்ன டேங்கிபிளா ஓபிஎஸ்க்கு ஆஃபர் பண்ணாங்க இந்தியால இருந்து சொல்லுங்க. அவர் வந்து மோடியை கூட பார்க்க முடியல, அறிக்கை விட்டும் பார்க்க முடியல. சோ அந்த வகையில அது ஒரு ஆப்ஷனே இல்லை. போலியா பொய்யா 4 பேர் கொடுக்கக்கூடிய ஆஃபர், எந்த கோல்டு இல்லாத கொடுக்கக்கூடிய ஆஃபர். நீ வேணா பெரிய இடத்துல இருக்கலாம், பட் உனக்கு என்ன பவர் இருக்கு? பிரேமலதா அம்மா விஷயத்துலயும் அப்படித்தான். சும்மா வெறும் வார்த்தை சோறுபடாது இல்ல, வெறும் வார்த்தை சோறுபடாது இல்ல. டேங்கிபிளா இருக்கணும், காங்கிரீட்டா இருக்கணும், உறுதியா இருக்கணும். வெளிப்படையாட்டும் இல்ல, நம்பகத்தன்மையோட்டும் இல்ல, எதுவுமே இல்லாம சும்மா வெறும் வார்த்தையில பேசிட்டு இருக்கிறது ஒரு எப்படி ஆஃபர் ஆகும்? என்டிஏ ஆப்ஷன் சொன்னதே போலி. டிஎம்கே ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன், அதுல சேர்ந்திருக்கிறார். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். இவருக்கும் செல்வாக்கு இருக்கு. அது கூட சேரும்போது திமுக இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில 45+, அதையும் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு தேமுதிகவும் ஓபிஎஸும் வந்து 57, 62 காமராஜ் உயரத்துக்கு ஒரு கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் வந்துட்டார்.